நேத்து என்ன சம்பவம் இருக்குன்னு சொல்லி நான் இந்த வீடியோவை பண்றது இல்ல நீங்களே சொல்லுங்களேன் என்ன பண்றது. ஃபுல்லா பேசின மேட்டரியே திரும்ப திரும்ப பேசி அன்சீன்ல கூட போட முடியாத அளவுக்கு மொக்க சம்பவங்களை எடுத்து மெயின் எபிசோட்ல போட்டு 51 நிமிஷத்தை ஹாட் ஸ்டார்ல ஓட்டிட்டு இருக்காங்க. நாளுக்கு நாள் இந்த சீசன் சுடுகாட நோக்கி ஓடிட்டு இருக்குது. ஏற்கனவே ஒரு அம்மா சுடுகாடு பக்கத்திலே தான் உட்கார்ந்துட்டு இருக்கு. சோ இந்த சீசனை ஓபன் பண்ணாலே சுடுகாடு வாட தான் அடிக்குது. சரி டென்ஷன் ஆகாதீங்க, எபிசோட ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இப்ப நேத்தோட முக்கியமான சம்பவங்கள்லாம் பார்த்துலாமா? இதெல்லாம் தான் நேத்தோட முக்கியமான சம்பவங்கள். மீண்டும் உங்களை நாளை காலை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார். என்னடா ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே முஷ்டன்னு கேக்குறீங்களா? முக்கியமா ஏதாவது இருந்தா தானே சொல்றதுக்கு. முக்கி தேடி பார்த்தாலும் ஒன்னும் கிடைக்க மாட்டேங்குது. அப்படி இருக்கிறப்ப என்னத்த சொல்றது? இருந்தாலும் வத்தல் தொத்தல்னு ஒரு சிலதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் சொல்றேன் கேளுங்க. ஓப்பனிங்லேயே நம்ம கனி ஓன்னு ஒப்பாரி வச்சிட்டு இருக்காங்க. நீ எதுக்கு அழுவுறன்னு கேட்டா பின்ன மூஞ்ச பார்த்து பேச மாட்டாங்க. அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அப்படி என்ன பண்ணிட்டாங்க? நம்ம ஸ்வீட்டா பேச ட்ரை பண்றோம், ஆனா அவங்க ஐ கான்டாக்ட் வச்சு மூஞ்ச கொடுத்து கூட பேச மாட்டாங்க. ஒண்ணுமே இல்லாத மேட்டர் எல்லாம் இவ்வளவு சீன் ஆக்குறாங்கன்னா இவங்க எப்படிப்பட்ட கேரக்டரா இருப்பாங்க? சீனு சொன்னதெல்லாம் ஒரு காரணமா எடுத்து சிம்பத்தி கிரியேட் பண்ணா என்ன பண்றது அப்படின்னு அழுதுட்டு இருக்காங்க. ஆனா இங்க இருந்து பார்த்து எனக்கு என்ன தெரியுமா தோணுச்சு? ஒருவேளை சீனு சொன்னதுக்காக விஜய் சேதுபதி வீக்கெண்ட்ல ஃபயர் விட்டாருன்னு வச்சுக்க, நம்மள்ட்ட பிடிக்கிறதுக்கு பாயிண்ட் எதுவும் கிடையாது. அது மட்டும் இல்லாம இந்த அம்மா ஓன்னு ஒப்பாரி வச்சிருக்குது பயங்கரமா. இதுக்கு நம்ம எதுவும் பண்ணலன்னா நம்ம பக்கம் திரும்பிருமே. சரி நம்மளும் வைப்போம் ஒப்பாரி அப்படின்னு வச்ச மாதிரி தான் இருந்துச்சு. எவ்வளவு பெரிய பிளான நைட்டு 3 மணிக்கு கக்குத்துல உட்காந்து கண்டுபிடிச்சிட்டான் பாத்தியா? ஆக்சுவலா இவன் தான் பாஸ். அண்ட் இது ஒரு காரணம்னு சொல்லிட்டு அவங்கள சுத்தி 10-12 பேர் நிக்கிறாங்க. எழ வீட்டுல நிக்கிற மாதிரி. இதுங்கெல்லாம் நிக்காம இருந்தாலே அந்த பீஸ் கொஞ்ச நேரம் அழுதுட்டு கிளம்பி போயிருக்கோம். இவங்க எல்லாம் சமாதானப்படுத்துறன்னு போய் நின்று 5 பிசா கூட பெறாத மேட்டரை ஊதி விண்வெளிக்கு பேராசூட் அவுட்டு தள்ளுதுங்க. ஏன் இப்ப அப்படியே கேமரா எடுத்துன்னு வெளில போனா வினோத் போய் சொல்லிட்டு இருக்காரு, ஏங்க உங்களை மாதிரி அவங்களும் உள்ள அழுதுட்டு இருக்காங்க, சட்டு புட்டுன்னு சமாதானம் ஆகுங்க, என் கேப்டன்சில தான் இந்த கருமத்தெல்லாம் பண்ணி தொலைப்பீங்களா அப்படின்னு 2 பேரையும் கன்வின்ஸ் பண்ண போயிருப்பாரு போல இருக்கு. அதுக்கு அந்த அம்மா என்ன சொல்றாங்க, ஏங்க when I am not well physically and mentally சப்பாத்திகளி பொத்தக்களி கத்தக்களி அவங்க மூஞ்ச பார்த்து பேசுறது இப்ப ரொம்ப அவசியமா? இந்த டைம்ல தாங்க நான் வியானாவை மிஸ் பண்றேன், அவன் இருந்திருந்தா அப்பவே ஏஞ்சி கேட்டிருப்பா அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறப்போ கம்ருவோட தொண்டையில ஏதோ முட்டிட்டு நின்னுட்டு இருக்கு. அதனால திரும்ப வயிற்றுக்கு எடுத்துட்டு போக கூடாதுன்ற ஒரு நல்ல எண்ணத்துல அங்கேயே ஓரமா மனுஷங்களே நடமாட முடியாத ஒரு இடத்துல தூணு துப்புறாரு. இதுல என்னங்க தப்பு இருக்கு? இத பார்த்த பாரு என்ன தெரியுமா பண்றாங்க, டேய் ஏன்டா இப்பெல்லாம் பண்ற சீ அப்படின்றாங்க. அவர் என்ன கொலை குத்தமா பண்ணிட்டாரு? எச்சு துப்புனாரு, அது ஒரு குத்தமா? இந்த பாரு ரொம்ப டாக்ஸிக்கா இருக்குப்பா அப்படின்னு தயவு செய்து பாரு அடிச்சுட்டு கம்ருக்காக கம்பு சுத்தத்துக்கு வந்துடாதீங்க. நீங்க யாருக்கு என்ன வேணா ஃபேனா இருந்துட்டு போங்க, ஹேட்டரா இருந்துட்டு போங்க. பட் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க, பொதுவான இடத்துல எச்சு துப்புறதே தப்பு. அப்படி இருக்கிறப்போ இது ஒரு பிரைவேட் ப்ராப்பர்ட்டி அண்ட் இத்தனை பேர் பாக்குற ஒரு நேஷனல் டெலிவிஷன். அங்க வந்து தொண்டைக்கு சளி வந்துச்சு அதனால துப்புன அப்படின்னு சொல்றதெல்லாம் உண்மையிலே கண்டிக்கத்தக்கது. வந்தா மனுஷன் துப்பாம என்ன பண்ணுவான்? இவருக்கு சப்போர்ட் பண்றேன்னு வினோத் வேற கிளம்பி வராரு. இதனாலதான் இன்னுமே நம்ம வளராம இருக்கிறோம். அப்படி துப்பியதான் ஆகணும் அப்படின்னா அங்க இருந்து ஒரு 10 அடி எடுத்து வச்சா வாஷ் பேசின் வந்துரும். அதுல போய் துப்பி இருக்க வேண்டியது தானே. யாரு என்ன சொல்ல போறா? படிச்ச நம்ம தான் ஒரு சிலருக்குலாம் சொல்லி புரிய வைக்கணும். ஆனா நம்மளே இப்படி பண்ணா சபா ஒன்னெல்லாம் அடிச்சு வளர்க்காம இதுல சப்போர்ட் பண்றதுக்கு வந்த வினோத் மத்த டைம்ல சப்போர்ட் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, இந்த வாரம் வீட்டை சுத்தமா வச்சுக்கணும் அப்படின்னு அழுத்தி வேற பிக் பாஸ் சொல்லிருக்காரு. அப்படி இருக்கிறப்போ தான் முன்னாடியே ஒருத்தர் எச்சு துப்புறாரு, அதை கேட்கல அப்படின்னா கூட பரவாயில்ல. இதுல என்னமா தப்பு இருக்கு? நீ ஏமா அவனை திட்டுற? ஒரு சிலதெல்லாம் அனுசரிச்சு போமா, ஓரமா தானே துப்புனா அப்படின்னு சப்போர்ட்டுக்கு வராரு. விஜய் சேதுபதி சார், நீங்க ஏகப்பட்ட மண்ணு மேட்டர் எல்லாம் பெருசாக்கி கேட்டிருக்கீங்க. பட் இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் பாயிண்ட் பண்ணி இதை தப்புன்னு சொல்லி இவர்கிட்ட பேசுனீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 50 லட்சம் பேருக்காவது போய் சேரும். ஏதோ நாட்டுக்காக ஒரே ஒரு பர்சன் நல்லது செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தயவு செய்து இதை கேளுங்க, உங்களுக்கு புண்ணியமா போகும். பட் இது தப்புன்னு சொல்லி வார்ன் பண்ண பாருக்கு உண்மையிலேயே வாழ்த்துக்கள். Your presence of mind in the intelligence, I appreciate that. Keep it up, Satya. பட் பாரு இதை கேட்டதுக்கு அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, நான் என்ன எல்லாரும் தூங்குற இடத்துல எச்சு துப்புனேன், இது பொது இடம், இங்க துப்புறதெல்லாம் தப்பு கிடையாது அப்படின்னு கோச்சிட்டு நடந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் சமாதானப்படுத்தி வினோத் கூட்டு வந்தாரு. அப்போ அவர் என்ன சொல்றாரு, நாங்களும் சுத்த பத்தெல்லாம் பாக்குற ஆளுதாமா, இங்க என்ன 4 பேர் தூங்குவா போறாங்க அப்படின்னு கோச்சிட்டு மறுபடியும் நடந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் பாருவும் சாண்ட்ரோவும் பேசிக்கிறாங்க, ஏண்டி இவன் என்னன்னா இங்க துப்புறது தப்பு இல்லங்கிறான், அவன் என்னன்னா இவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வரான், எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு, நான் எதுவும் கேட்கல அப்படின்னு 2 பேரும் புலம்பிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம பாரு இந்த எச்சு துப்புனதுக்கும் ட்ரையாங்கிளுக்கும் கனெக்ஷன் கொடுக்குறாங்க. அது எப்படி கனெக்ட் ஆகும்னு தெரியல, ஆனாலும் கொடுத்தாங்க. அப்படி என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஏண்டி இந்த கமருதீன் என்னன்னா ட்ரையாங்கிள் கட்டுங்கிறான், திடீர்னு பார்த்தா அரோரா கிட்ட போய் பேசிட்டு இருக்கான், என்ன ஏன் போட்டு இவ்வளவு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கான்? 2 பேர் தான் மேடம், 2 பேரோட வாழ
முடியாது. உயிரே போனாலும் சரி 2 பேர் தான். சாண்ட்ரோ என்ன சொல்றாங்க, இங்க பாரு பாரு, நீ எலிமினேட் ஆயிருந்தன்னு வச்சுக்க, இந்நேரம் அவன் ட்ராக்கே வேற ஒரு இடத்துல ஓட்டிட்டு இருந்திருப்பான். நடி சொல்றேன். ஆமா, அரோரா கூட பேச ஆரம்பிச்சு வேற ட்ராக்க ஓட்டிட்டு போயிட்டே இருந்திருப்பான். நீ இல்லன்னு வச்சுக்க, இவ்வளவு தூரம் அவங்க வந்திருக்கவே முடியாது. அதை உட்ரி. ஆனா இந்த அரோரா எங்க 2 பேரை வச்சு இவ்வளவு நாள் வந்துட்டா பாத்தியா? அவன் மட்டும் கிடையாதுரி, கம்ரோவும் தான். ஆமாடி, இல்லனா எப்போ போயிருப்பான். ஆனா நான் அவன்கிட்ட சொல்லிட்டேன், நான் இந்த வீட்டை விட்டு போய் நீ இந்த வீட்டுக்குள்ள இருந்தேன்னு வச்சுக்க, அதை மட்டும் என்னால அக்செப்டே பண்ணிக்க முடியாதுடா அப்படின்னு. நீ கவலைப்படாதடி, நீ நல்லா வாய் பேசுற, அதனாலதான் நீ இருக்கிற. ஆனா கமரு உன்ன வச்சிட்டு இருக்கான், அவ கமருவை வச்சிட்டு இருக்கா. கரெக்டா சொன்னடி. ஆனா என் எமோஷனை வச்சு இவன் வெள்ளான்னு வச்சுக்க, வாங்கிருவேன்னு சொல்லிட்டேன். அதையும் மீறி வெள்ளாண்டான் அப்படின்னா மக்கள் தான் பாத்துக்கணும் அப்படின்னு நம்ம தலையில இழுத்து போடுது இந்த அம்மா. ஏமா பண்ணதெல்லாம் நீங்க 2 பேரும் ஆரம்பத்துல இருந்தே எங்களுக்கு தெரியும், வெளியே போனதுக்கு அப்புறம் இது கண்டினியூ ஆகாது அப்படின்னு. சோ எல்லாத்தையும் பண்ணிட்டேன். மக்கள் பாத்துக்கணும்னா என்ன, உங்க 2 பேரையும் வெளியே வந்து சேர்த்து வைக்கணுமா? தெய்வீக காதலியா? எது தெய்வீக காதல்? இதா உங்க காதலே ஒரு தத்தக்கா புத்தக்கா, இதுல எங்களுக்கே தெரியாம உங்க ஆட்டத்துல எங்களை இழுக்கிறீங்க. ஆளுமானி, உங்க 2 பேருக்குள்ள என்ன போயிட்டு இருக்கு, வெளியே போய் என்ன பண்ணுவீங்க, இது கண்டினியூ ஆகுமா ஆகாதா, இது எல்லாமே எங்கள 90% ஆஃப் மக்களுக்கு தெரியும். அடுத்தடுத்து என்ன ஆக போகுதுன்னு சொல்லி. என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, சரி சரி வகுந்து விடுவேன். இப்ப காலைல விடிஞ்சு மறுபடியும் அந்த சுடுகாடு ஸ்டோரி. இன்னைக்கு சமாதானப்படுத்துறதுக்காக விக்ரம் வந்தாரு. அவர்கிட்ட போய் கனி இப்படி பண்ணா, அதனால நான் அப்படி பண்ணேன், அது வந்து இப்படி ஆச்சு, அதனால நேத்து அழுதேன், அதுக்கு முன்னாடி திவ்யா இப்படி பண்ணா, அப்படி பண்ணா, அதனால நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்ல, நம்பாலும் மெட்டி ஒலி சீரியலை பாக்குற மாதிரி வாயை திறந்துட்டு கதை கேட்டுட்டு இருக்காரு. சரி, இவன் நல்லா கதை கேட்கறான், அதனால இன்னும் நிறைய விஷயத்தை இவன்ட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பழைய மேட்டர்லாம் எப்படி அதர பழசான மேட்டர் எல்லாத்தையும் இழுத்து, இவ தான் திவ்யா, இப்பேற்பட்டவ தான் இவ அப்படின்னு உன்னை தெளிவுபடுத்துறாங்க. உனக்கு வேணா இது புதுசா இருக்கலாம், எனக்கு ரொம்ப ரொம்ப விக்ரமுக்கும் சரி மக்களுக்கும் சரி. அது என்னன்னா, ஒரு 3-4 வாரங்களுக்கு முன்னாடி ஜெயிலுக்கு இவங்க 2 பேரையும் போக சொன்னாங்க தெரியுமா? அப்ப நான் போக மாட்டேன், எனக்கு தலை வலிக்குது, மாத்திரை சாப்பிட்டு சரியானதுக்கு அப்புறம் நான் போறேன், அதனாலதான் நான் சிக்கனும் சாப்பிடல பர்கரும் சாப்பிடல அப்படின்லாம் திவ்யா சொல்லிட்டு இருந்தாங்க தெரியுமா? அவங்களுக்கு ஜோடி கட்டா இந்த அம்மா உட்கார்ந்துட்டு இருந்தாங்களே. ஞாபகம் வந்துருச்சு, எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. அப்போ விக்ரமுக்கு எஃப்ஜேக்கும் தான் பொறுப்பு கொடுத்திருந்தாங்க ஜெயிலுக்குள்ள போடணும் அப்படின்னு சொல்லி. சோ 3 மணி வரைக்கும் தூங்காம சுத்திட்டு இருந்தாங்களே இவங்க 2 பேரும். அந்த டைம்ல வெளியே வந்து உட்கார்ந்தாங்க தெரியுமா திவ்யா? அவங்கள்ட்ட சாண்ட்ரா கேட்டிருக்காங்க, ஏண்டி மாத்திரை போட வேண்டியதானே, போடாம இருந்தா எப்படி தலைவலி சரியாகும் அப்படின்னு கேட்டதுக்கு, எனக்கு தலைவலியும் இல்ல ஒன்னும் இல்ல, கனி ஜெயிலுக்குள்ள போகாம இழுத்துட்டு இருந்தால அந்த மாதிரிதான் நான் ஒண்ணு பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா என்கிட்ட. ஜெயிலுக்குள்ள பெரிய கம்ப்ளைண்ட் பண்றாளுங்க, அவனோட பெரிய அதிகாரி நான் தான், அவன் சொல்லி எந்த பிரச்சனையும் இல்ல, பேசாம உட்காரு. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி சாருமே கேட்டார்ல, ஏன் ஜெயிலுக்குள்ள போகாம வளர்த்தன அப்படின்னு சொல்லி. அப்பவும் மழுப்பிட்டா. சரி, அவர்கிட்டயாவது கனி போல, அதனால நானும் போலன்னு சொல்லிருக்கலாம்ல. பக்கத்துல உட்கார்ந்த என் கைய பிடிச்சி அமைதியா இரு அப்படின்னு அடக்குனாலா, நானும் எதுவும் பேசல, இது அவளோட கேம் போல இருக்கு அப்படின்னு நினைச்சு விட்டேன் அப்படின்னு திவ்யாவை பத்தி சொல்லி, இப்பேற்பட்டவதான் திவ்யா, அவ உங்களை ஏமாத்தி இருக்கா அப்படின்னு விக்ரம்கிட்ட போட்டு கொடுக்குறாங்களாமா. இந்த மாதிரி கேவலமான ஒருத்தனை பார்த்ததே இல்லைன்னு தானே தோணுது. இருட்டமாச்சே, நீயே ஃபர்ஸ்ட் வந்துட்டு போ. அப்படி விக்ரமுக்கு நீங்க விசுவாசமா இருக்கிறதா இருந்தா அது ஏன் இத்தனை வாரம் கழிச்சு இன்னைக்கு சொல்லணும்? ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே சொல்லிருக்க வேண்டியதானே, நீங்க தான் ரொம்ப நல்லவங்களாச்சே. சரி, அதையும் விடுங்க. இப்ப இதெல்லாம் நமக்கு தெரியாதுன்னு நினைச்சு அம்மனி சொல்லிட்டு இருக்காங்க. பிக் பாஸ் பார்க்கும் அதிகபட்ச மக்களுக்கு அதெல்லாம் அன்னைக்கே தெரியும், சும்மா ஏமாத்துறதுக்காக தான் அந்த பயபுல அங்க உட்கார்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இப்ப நமக்கு புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக இப்படி ஒரு பிட்ட போட்டுட்டு இருக்காங்களா அம்மனி. நீயே இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற? அகைன் அந்த எச்சி துப்புன மேட்டர் அதான் ஏற்கனவே பேசி முடிச்சிட்டாங்களே, அப்புறம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேத்து நைட்டு பேசி முடிச்சுட்டு கோச்சிட்டு போயிட்டாங்கல்ல, அதனால இப்ப சமாதானம் ஆனதானே, சாயந்தரம் ஆக ஆக டூயட் சாங்லாம் ஏதாவது போட்டா சேர்ந்து ஆட முடியும், அதனால பேட்ச் அப் பண்றதுக்காக வந்தாங்க பாரு. ஆனா அங்க வந்து இவர் என்ன சொல்லிட்டாரு, நீ என்ன எனக்கு சொல்லி கொடுக்கறது, சுத்த பத்தம்லாம் பத்தியே அதெல்லாம் எனக்கே ஆல்ரெடி தெரியும், எல்லாத்தையுமே டேக் இட் ஃபார் கிராண்டடா எடுத்துக்காத. எது நான் டேக் இட் ஃபார் கிராண்டடா எடுத்துக்கிறேனா? ஆமா, உனக்கு அவ்வளவுலாம் இல்ல, அப்போ அது கூட நான் சொல்லக்கூடாதா, நான் எதுவும் சொல்லக்கூடாதுல்ல அப்படின்னு கோச்சிட்டு போயிட்டாங்க. அப்போ காதல் ரத்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா, காரி துப்புனாலும் சரி கழுவி கழுவி ஊத்துனாலும் சரி நான் உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு கமருதீனோட வாழை பூச்சினே சுத்திட்டு இருக்குது இந்த அம்மா. இவன் சும்மா இருந்தாலும் சண்டாளத்திற்கு இவன் 4 பக்கமும் சுத்தி சுத்தி வர்றா. ஏதோ வாழ்க்கையில முத தடவையா ஒரு நல்ல விஷயத்த சொல்றக்காமா, அதுவே அந்த பீஸுக்கு புரியலன்னா நாளைக்கு வாழ்க்கை துணையா வந்ததுக்கு அப்புறம் நீங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கிறத இமேஜின் பண்ணே சிப்பு வந்துச்சு. சிப்பு சரிடா மாட்டுப்பலா, நல்லா சரி, இதான் உன் கடைசி சிரிப்பு. இப்ப பெட்ரூம்குள்ள யாருமே இல்ல. விக்ரம் கனிய தனியா கூப்பிட்டு, அக்கா உன்கிட்ட ஒரு மேட்டர் சொல்றேன், யார்ட்டையும் சொல்லாத, இந்த திவ்யா தலைவலிக்குதுன்னு டேப்லெட் கேட்டால அது எல்லாமே பொய்யா, இதான் முன்னாடியே எனக்கு தெரியுமே, அப்புறம் ஏதோ முக்கியமான மேட்டர் சொல்லணும்னு சொன்னியே, அது என்னது? அட அதான்க்கா இதே இல்லக்கா, நான் நம்பின மாதிரியே சாண்ட்ராவும் நம்பிட்டாங்களாம் அப்படின்னு இந்த மேட்டர் ரகசியமா கூப்பிட்டு சொல்றத ஏதோ பெரிய சம்பவம் நடந்த மாதிரி 1 hour எபிசோட்ல எடுத்து போட்டிருக்கீங்க பாத்தீங்களா எடிட்டர்ஸ், பாவையா நீங்களா? உனக்கு தெரியுது
நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே. இன்னொரு பக்கம் வினோத் போய் விக்ரம் கிட்ட சுடுகாட்டுல உட்காந்து சாண்ட்ரா ஒப்பாரி வைக்கிறது மட்டும் பத்தாதுன்னு இவரு சேர்ந்துகிட்டு அந்த மேட்டரை மறுபடியும் ரீகேப் பண்ணி சாண்ட்ரா மேலதான் தப்பு இருக்கு அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. இதை திரும்ப திரும்ப இவங்க பேசுறதெல்லாம் பாக்குறப்போ நமக்கு தான் சீ து அப்படின்னு வாஷ் பேசின தேடி கண்டுபிடிச்சு துப்பிட்டு அங்கேயே இருக்க கண்ணாடியிலையும் பார்த்து துப்பிக்கிட்டு அதுதான் செத்த ஷோன்னு தெரியுதே, அதையும் நம்பி டெய்லி பாக்குற பத்தியா அப்படின்னு செவுத்துலயே முட்டிக்கணும் போல இருக்கு. ஆனா வினோத் எக்ஸ்ட்ராவா ஒரு மேட்டர் சொன்னாரு. ஏமா சிம்பத்தி கிரியேட் பண்ணி அழுதுட்டே உட்காந்துக்கிட்டேன் உன் பின்னாடி ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் வருவாங்க நினைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்க பத்தியா, அது ரொம்ப தப்பு அப்படின்னு மூஞ்சி மேல சொல்லிட்டேனே. இப்போ திவ்யா மேலதான் தப்பு இருக்குன்னா 1-on-1 கூப்பிட்டு வச்சு இங்க பாரு நீ பண்ணது தப்பு ஏன் இப்படி பண்ண அப்படின்னு மூஞ்சி மேல கேட்கணும்ல, அதை ஏன் கேட்கல அப்படின்னு புலம்பிட்டு இருக்காரு. சரி புலம்பிட்டு போட்டோம். ஆனா இந்த விக்ரம் இருக்காரு, அவரை பார்த்தா எல்லாருக்கும் மைக்கு மாதிரி ஃபீல் ஆகுது போல இருக்கு. தனியா கூப்பிட்டு உட்கார வச்சு அவர் முன்னாடி பேசுன்னு பேசிட்டு இருக்காங்க. அந்த பீஸும் ஓ அப்படின்னு கதை கேட்டுட்டு இருக்கு. எப்பரா நீ முத வாட்டி கேக்குற மாதிரி எல்லா வாட்டி கேட்டுக்கிற? யாரா இவன்? என் ஃப்ரெண்டுடா. அடுத்தபடியாக வீக்லி டாஸ்க் அப்படின்னு சொல்லி ஒன்னு கொடுத்தாங்க. அது பேர் என்னவென்றால் இது வரைக்கும் எந்த சீசன்லயுமே பார்க்காத டான்ஸ் மேரத்தான் 2.0. இதுக்கு முன்னாடி வந்த சீசன்ல எல்லாம் வர்ற மாதிரி தனித்தனியெல்லாம் ஆடக்கூடாது, 3 டீமா பிரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சீட்டை குலுக்கி போட்டு ஆளாளுக்கு ஒன்னு எடுக்க சொன்னாங்க. அதன்படி 1 தனியா நில்லுங்க, 2 தனியா நில்லுங்க, 3 தனியா நில்லுங்க அப்படி நிக்க வச்சு 3 டீமா பிரிச்சாங்க. அதுல டாஸ்க் என்னவென்றால் ஒரு 47 நிமிஷம் 50 நிமிஷம் அந்த மாதிரி ஒரு டைம் சொல்லிடுவாங்க. இதுக்கு முன்னாடி வந்த சீசன்ல வந்த மாதிரி 1 2 அப்படின்னு சொல்லி அந்த கிளாக்கை சுத்தி வந்து அவங்க சொல்ற டைமுக்கு க்ளோஸா எந்த டீம் வருதோ அந்த டீம் தான் வின்னரா. பழசு போயிருங்க. ஒருவேளை அந்த மாதிரி க்ளோஸா வந்துட்டாங்க அப்படின்னா டங்குன்னு மணி அடிச்சுட்டு ஒரு பாட்டை போடுவாங்க, அதை போட்டு போய் டான்ஸ் ஆடணுமா. இப்படியே இந்த டாஸ்கின் முடிவில் எந்த டீமுக்கு பாயிண்ட்ஸ் ஜாஸ்தி இருக்கோ அந்த டீம் தான் வின்னர். அந்த டீம் தான் அடுத்த வாரம் தலை போட்டியில் போட்டி போடும். அண்ட் அடுத்த வாரம் ஃப்ரீ டாஸ்க் அப்படின்றதுனால அந்த டீம்ல இருந்து ஒருத்தரோட ஃபேமிலி மெம்பர் மட்டும் 24 மணி நேரம் அவங்க கூடவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அங்கேயே சாண்ட்ரா மைண்ட ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. நானும் என் பொண்டாட்டி 2 பிள்ளைகளும் குழந்தைங்க வந்தா வந்துட்டு போட்டோம், ஆனா மறுபடியும் உங்க வீட்டுக்காரன் நீங்களும் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறதெல்லாம் பாக்குற சக்தி எங்களுக்கு இல்லம்மா, போதும் எங்க பாடி தாங்காது. இதுக்கு மேல தாங்க முடியாது குருநாதா. இப்ப 3 டீம் யாராருன்னா டீம் 1 வினோத், அமித், சாண்ட்ரா மற்றும் திவ்யா. காலம் எவ்வளவு வேகமா சுத்துது பாத்தீங்களா. திவ்யாவையும் சாண்ட்ராவையும் ஒரே டீம்ல போட வச்சிருச்சு. இதுதான் விதி என்பது. அங்கே நம்ம அம்மனி ப்ரிப்பேர் ஆயிட்டாங்க. இதுக்கு மேல இந்த பீஸ்ட பேசாமலாம் ஓட்ட முடியாது. நமக்கு நம்ம புருஷங்காரனும் உள்ள கொண்டு வரணும். அதுக்கு இந்த பீஸ் கிட்ட பேசினா மட்டும் தான் நடக்கும் அப்படின்னா சரி பேசி தொலைவோம் அப்படின்ற மாதிரி வேண்டா வெறுப்பா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க இருந்தே அம்மா சொல்றாங்கன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் அவங்க கூட பேசுறேன். ஏன்னா அவங்க கையால நான் சாப்பிட்டுருக்கேன். அண்ட் இந்த டீமோட பெயர் கரகாட்ட கும்பல். அடுத்து டீம் 2, இதுல பாரு, கம்ரு, ஆதிரை மற்றும் கனி. இந்த டீமின் பெயர் எம்மாடி ஆத்தாடி. அடுத்து டீம் 3, இதுல சபரி, அரோரா, விக்ரம், எஃப்ஜே மற்றும் சுபிக்ஷா. இந்த டீமின் பெயர் ஆடினே இருப்போம். ரைட்ரா, டீமே பயங்கரமா இருக்கே, இதுக்கப்புறம் வரப்போறது பயங்கர ஃபன்னாவும் இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்க போதுரா அப்படின்னு எதிர்பார்த்தா இந்த டாஸ்க வச்சிருப்பாரு போல இருக்கு நம்ம பிக் பாஸ். ஆனா ஓபன் பண்ணி பார்த்தா என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல. இப்ப டாஸ்க் 1 35 நிமிஷம். யார் இதுக்கு க்ளோஸா சொல்லி மணி அடிக்கிறீங்கன்னு பாப்போம் அப்படின்னு நடக்க விட்டாங்க. அதுல ஆடினே இருப்போம். 28 நிமிஷம் 53 செகண்ட்லயே வெளியே வந்து மணி அடிச்சுட்டு போய் பாட்டுக்கு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. கரகாட்ட கும்பல் 36 நிமிஷம் 18 செகண்ட். எம்மாடி ஆத்தாடி 39 நிமிஷம் 57 செகண்ட். அதன்படி ரவுண்ட் 1ல வின் பண்ணது கரகாட்ட கும்பல். அவங்களுக்கு 2 பாயிண்ட். இப்ப நம்ம சுபிக்ஷாவோட பயங்கரமான மாஸ்டர் பிளான். இந்த செகண்ட்ஸை கால்குலேட் பண்ணா நம்ம ஜெயிச்சிட முடியும். அப்படி கால்குலேட் பண்ணோம்னா நம்மள்ட்ட கிளாக் இருக்கணும். ஆனா நம்மள்ட்ட இருக்கிறது அவன் மட்டும்தான். சோ அவன் கிட்ட இவ போய் அந்த செகண்ட்ஸோட தந்திரத்தை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சிங்கரடை போட்டு சிகரத்துக்கு போனாங்க. டாஸ்க்னு வந்துட்டா மட்டும் இந்த பொண்ணை அடிச்சிக்கவே முடியாதுடா. சரி என்னதான் பண்றாங்கன்னு பாப்போம் அப்படின்னு போய் அவனை ஓபன் பண்ணாங்க. பாருங்க நம்ம பிக் பாஸ் குழு அவனை ஆஃப் பண்ணி வச்சிருக்கு. நாங்க உசுர கொடுத்து ராப்பகலா பிளான் போட்டு ஒன்னு பண்ணுவோம். இவங்க 5 பிஷா கூட எஃபோர்ட் போடாம அவனை வச்சு முடிச்சிருவாங்க. இப்ப வந்து உனக்கே எப்படின்னா இதெல்லாம் போன சீசன் முந்தின சீசன்லயே பண்ண ட்ரை பண்ணிட்டாங்க. அப்பையில இருந்து நாங்க பாத்துட்டு இருக்கோம் எங்களுக்கு எவ்வளவு இருக்கும் அப்படின்ற மாதிரி அவனோட மெயினை புடிங்க விட்டாங்க போல இருக்கு. சுபிக்ஷா தொப்பி வாங்கிய மொமெண்ட். என்னை பார்த்து கேவலமா ஒரு சிரிப்பு சரிங்களா. அடுத்து ரவுண்ட் 2 ஸ்டார்ட் ஆச்சு. இதுல 1 மணி நேரம் 17 நிமிஷம். டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் அப்படி நடக்க விட்டாங்களா. இதுல இந்த விக்ரம் அண்ட் எஃப்ஜே என்ன பண்ணாங்க தெரியுமா, நம்ம போன வாரம் ஃபுல்லா தேவடு காத்துட்டு உட்காந்துட்டு இருந்தோம். அந்த நகையை யாரும் எடுக்காத மாதிரி. அப்ப இன்னும் அப்ரிசியேஷன் கிடைச்சு கீச்சுது ஒன்னும் கிடையாது. அதனால நம்ம என்ன பண்ணலாம், யாரெல்லாம் பயங்கரமா பிளான் போட்டு செகண்ட்ஸ் கால்குலேட் பண்ணி நடக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்களோ அவங்கள போய் டிஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். மத்த டீம் எல்லாம் 4 பேரு, நம்ம டீம்ல 5 பேரு. அதனால வாமாப்ல அப்படின்னு போய் எல்லாரையும் புடிச்சு நோண்ட ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த ரவுண்ட்ல ஜெயிச்சது எம்மாடி ஆத்தாடி டீம், அதாவது கம்ரு அண்ட் கோ. கடைசியில
விதியை பாத்தீங்களா? டிஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு நினைச்ச டீம் முட்டை பாயிண்ட்ல இருக்காங்க, உடைச்சு ஜெயிக்கணும்னு நினைச்ச டீம் தலா 2 பாயிண்ட் வச்சிருந்தாங்க. அடுத்து 3வது ரவுண்ட் ஸ்டார்ட் ஆக போறதுக்கு முன்னாடி கனியும் பாருவும் பயங்கரமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏய், நான் செகண்ட்ஸ், நீ மினிட்ஸ், கம்ரு இல்ல ஆதிரை யாரோ ஒருத்தர் ஹவரை கால்குலேட் பண்ண சொல்லலாம், ஒருத்தரை டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு அனுப்புவோம். எப்படி ஐடியா? சூப்பர் ஐடியா கனி, அதையே பண்ணுவோம். சரி, யாரை டிஸ்ட்ராக்ட் பண்ண அனுப்புறது? கம்ருதினியே அனுப்புவோம், அவன் தான் எல்லாரும் நல்லா கடுப்பேத்துவான் அப்படின்னு கனி சொல்ல, சீச்சி கம்ரு வேணாம், ஆதிரை அனுப்புவோம், அவ தான் நல்லா கடுப்பேத்துவா அப்படின்னு பாரு சொல்றாங்க. எது? ஆதிரை கலாச்சி கடுப்பேத்தும், அதை நீங்க பாத்தீங்க. கேட்கறவன் கேனா கேரம் போர்டை கண்டுபிடிச்சது கே ரவிக்குமார் நீ. அவங்க கொடுக்குற அந்த குட்டி டியூரேஷன்ல கூட என் ஆளு என் பக்கத்துலயே தான் இருக்கணும் அப்படின்றதுதான் இந்த பீஸோட பிளான். அதுக்காக இந்த பீஸ் போடுற பிட்டெல்லாம் இருக்கே, அதிரை உன்னை பத்தி உனக்கு தெரியாது, நீ நல்லா கலாய்ப்ப, சோ எப்பவும் போல கலாய், அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணு அப்படின்னு காரியம் சாதிச்சுக்குது. காரியக்கார பயமுள்ள. ஆனா ஒண்ணுடா, உன்ன மாதிரி ஆளுங்க தாண்டா என்ன மாதிரி அப்பாவிங்களாம் பிரெயின் வாஷ் பண்ணி மனித வெடிகுண்டா மாத்தி விடுறீங்க. அடுத்த சீன்ல பார்த்தா நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே, எப்ப அடிச்சுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி கேஷுவலா திவ்யாவும் சாண்ட்ராவும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப சாண்ட்ரா என்ன சொல்றாங்க, நீங்க தலை டாஸ்க் தலை எது வேணா எடுத்துக்கங்க, ஆனா அந்த 24 மணி நேரம் வீட்ல இருந்து யாராவது வர்றவங்க கூடவே இருப்பாங்கன்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அதை மட்டும் எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு கேக்குறாங்க. இத பார்த்தா எப்படி தெரியுமா இருக்கு? கடவுளே, உண்டியில உனக்காக நிறைய காசு சேர்த்து வச்சேன், அதை உனக்காக இங்க இருந்து மேல தூக்கி போடுறேன், மேல வர்றதெல்லாம் நீ எடுத்துக்கோ, நீயா பார்த்து கீழே 4 கொடு, அதை மட்டும் நான் வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நான் தரமாட்டேன், என் உயிரை வேணாலும் கீழே தரேன், குட்டியை தரமாட்டேன். இன்னொரு பக்கம் இதே டீமை சேர்ந்த வினோத் என்ன சொல்றாரு, நம்ம இந்த தடவை கான்சென்ட்ரேட் பண்ணுவோம், யாரையும் டிஸ்ட்ராக்ட் பண்ணலாம் போத்தாவல, ஒன்லி கான்சென்ட்ரேஷன். குமாரா, கான்சென்ட்ரேஷன், கவனத்தை சேதறப்படாத, கான்சென்ட்ரேட். இப்போ எல்லாரும் எப்படி ஆளலாம், எப்படி டாஸ்கை கொண்டு போலாம் அப்படின்னு சொல்லி தனித்தனி கும்பலா பிளான் போட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஊட்ட சுத்தி பார்த்தா பாத்திரம் கழுவாம இருக்கு, அடுப்பு பூரா கரையா இருக்கு, வீடு ஃபுல்லா பெருக்காம இருக்கு. அதனால வினோத்தை கூப்பிட்டு, ஐயா வினோத், இப்படிதான் நீங்க வீட்டை நல்லா பாத்துப்பீங்களா? ஐயா மன்னிச்சிருங்க ஐயா, டாஸ்க் எப்படி கொண்டு போறோம்னு ஆர்வமா உட்கார்ந்து இருந்ததுல இத மறந்துட்டோம், இப்போ கொஞ்ச நேரம் டைம் கொடுங்க, முடிச்சு விட்டுறோம் அப்படின்னு சொல்லி கிளீனிங் டீம், வெசல் வாஷிங் எல்லாரையும் கூப்பிட்டு கிளீன் பண்ண சொன்னாரு. எப்ப கிளீன் பண்ணிடுறியா? அட அறிவு கிட்ட முண்டோ, எப்படியாடா பண்றது? வேமா கிளீன் பண்றா, இப்ப பண்ணிடுவாயா? இப்ப பண்ணிடுவா. அதுக்கப்புறம் பாத்ரூம் டீமை சேர்ந்த கம்ருவை கூப்பிட்டு, நீ ஏன்டா பாத்ரூம் கழுவல அப்படின்னு கேட்டாரா. அதுக்கு அவரே, டேய் நல்லா கழுவிட்டேன், நான் கழுவலன்னு நீ பாத்தியா, அப்புறம் எதுக்குடா பிக் பாஸ் உன்னை கூப்பிட்டு பாத்ரூமை கிளீன் பண்ண சொன்னாரு? அவர் எப்படா சொன்னாரு? டேய் அவர் சொன்னாரா, நான் என் காதால கேட்டேன்டா, கடுப்பாயிருவேன்டா, அவர் அப்பெல்லாம் சொல்லவே இல்ல. ஏன்பா நீங்களே சொல்லுங்கப்பா, பாத்ரூம் கிளீனா இல்லன்னு சொன்னார்ல. யோ அது பாத்ரூம் இல்லையா, பாத்திரம் கிளீனா இல்லன்னு சொன்னாரு. ஐயோ சாரிப்பா, தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், மன்னிச்சுக்க அப்படின்னு காமெடி பண்ணிட்டு இருந்தாரு. அம்மாடி, ஏய் என்ன சத்தம்? ஓபன் ஆயிடுச்சு. கடைசியா ரவுண்ட் 3. இதுல 46 நிமிஷம் சொல்லிருந்தாங்க. இதுல இந்த அரோரா கவுண்ட் பண்றதுக்கு சோம்பேறித்தனம் பட்டு மஸ்காராவை வச்சு ஏதோ ஒரு பேப்பர்ல எழுதிட்டு இருக்குது 21 22 அப்படின்னு. இத பார்த்த வினோத் கடுப்பாயி, ஏய் இதெல்லாம் போங்கு என்னது இது அப்படின்னு மஸ்காராவை புடுங்க போனாரா. எங்க டீமால நீ டிஸ்ட்ராக்ட் பண்றியா, இரு அப்போ உங்கால நோண்டுமா அப்படின்னு அமித்த நோண்ட சொன்னாரா. இந்த எஃப்ஜே பைபலியும் போய் அமித் முன்னாடி சந்திரமுகி மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருக்குது, தாம் தருகிறது தீம் தருகிறன்னு. இந்த பக்கம் அரோரா அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்த 2 ரவுண்ட்லயுமே இந்த விக்ரமும் எஃப்ஜேவும் போய் மத்த டீம் எல்லாம் எப்ப பார்த்தாலும் டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. அப்பெல்லாம் இவங்க பண்றது தெரியல. ஆனா வினோத் போய் அரோரா இப்படி பண்றதெல்லாம் தப்பு அப்படின்னு அந்த மஸ்காராவை புடுங்க வந்ததுக்கு இந்த விக்ரம் பரிதாபமா மூஞ்ச வச்சுக்கிட்டு, தயவு செய்து கேட்கிறேன் இப்படி பண்ணாதீங்க, இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு கையெடுத்து கும்பிட ஆரம்பிச்சிட்டாரு. உன்ன இவர் கையெடுத்து கும்பிட ஆரம்பிச்சு சீரியஸா பேச ஆரம்பிச்சிருவாரு. ஆனா அவங்க டீம்லயே இருக்க ஒரு பயவுல திருட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்குதே, அதை கேட்க மாட்டாரு. இப்ப நீ என்ன பண்ண போற? இப்ப அதுக்கப்புறம் பிக் பாஸே கூப்பிட்டு சொல்லிட்டாரு, இந்த மாதிரி எழுதுறது தப்பு வினோத், நீ போய் அது கையில இருந்து மஸ்காராவை புடுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் கொடுத்துச்சுங்க. ஆனா இந்த விக்ரம் இருக்காரே, தலைவருக்கு எங்க தேவையோ அங்க பரிதாப முகம், எங்க ரொம்ப தேவையோ அங்க ஒரு அழுகாட்சியை போட்டு அட்டென்ஷனை ஃபுல்லா அவர் பக்கம் திருப்பி விட்டுறாரு பாத்தீங்களா. சரி, ஃபைனலி இந்த ரவுண்டின் முடிவில் ஜெயிச்சது யார் தெரியுமா? ஆடினே இருப்போம் அப்படின்னு ஒழுங்கா ஆடுறவங்களுக்கு எடுத்துட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, அந்த டீம் தான். சோ ஃபைனலி அவங்களுக்கும் 2 பாயிண்ட் கிடைச்சிச்சு. இப்ப 3 டீமுக்குமே 2-2-2 அப்படின்ற பாயிண்ட்ஸ்ல ஈக்குவலா இருக்காங்க. இந்த மாதிரி நேத்தியோட எபிசோட் ரொம்ப சுவாரஸ்யமான மொக்கையா போயிட்டு இருந்துச்சு. டாஸ்கோட ஃபர்ஸ்ட் டேவே இவ்வளவு சூற மொக்கையா போச்சுன்னா அடுத்து வர போற 3 நாள் சரி. இத்துடன் நேற்றைய மொக்கையான எபிசோட் முடிந்தது. பட் இதையும் ஒரு விஷயமா எடுத்து சனிக்கிழமை 1.5 மணி நேரம் பேசுறாரே ஒரு மனுஷன், அவருக்கு உண்மையிலேயே ஆஸ்கார் அவார்டே கொடுக்கலாம்ப்பா. சரி, மீண்டும் உங்களை நாளை சாண்ட்ராவின் புலம்பலோடு சுடுகாட்டில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.